இனிய காலை வணக்கம். இன்று கலாம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தமை துறையின் சார்பாக நமது நிலையத்திலே படிக்கின்ற மாணவர்களுக்கு போதையில்லா தமிழகம் என்ற அடிப்படையிலே கருத்தரங்கு ஒன்று நிகழ்த்த வந்திருக்கிறார்கள். அதற்கு தலைமையேற்று நடத்த வருவதற்கு மாவட்ட ஆட்சியர் அவர்களை வருக என வரவேற்கிறேன். போதை பழக்கத்தால் ஏற்படும் தீய விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன். நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன். மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன். போதைப் பொருள்கள் பயன்பாடு இல்லாத தமிழகமாக உருவாக வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு சீரிய திட்டங்களை மாணவர்கள் மத்தியில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று முனைப்போடு செயல்பட்டு வருகிறார். அந்த நிலையில் பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே போதை பழக்கத்தை முற்றிலுமாக வேறெடுக்கும் வகையில் விழிப்புணர்வு முகாம்களையும் கருத்தரங்களையும் நடத்துமாறு கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் இன்றைய தினம் இன்று அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த கருத்தரங்கு கூட்டத்தில் வருகை புரிந்து சிறப்பிக்க செய்யும் மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை வருவது என்பது வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடு எப்படி உருவாக்க வேண்டும் என்றால் அதற்கு 3 வழிகள். ஒன்று உற்பத்தி, 2 நுகர்வு, 3வது சப்ளை. உற்பத்தி, சப்ளை, கன்சம்ஷன். இந்த 3ஐயும் கண்ட்ரோல் பண்ணாத போதைப் பொருள் இல்லாத தமிழகத்தை உருவாக்க முடியும். இந்த உற்பத்தி அண்ட் சப்ளை அது ரெண்டும் மாணவர்களாகிய உங்களுடைய பங்களிப்பு என்ன இருக்கு அப்படின்னா, இன்ஃபர்மேஷன். ஒரு தவறான போதைப் பொருள் ஒரு இடத்தில் உற்பத்தி செய்யப்படுகிறது அல்லது பயிரிடப்படுகிறது என்றால் அதனை அந்த துறை அலுவலர்களின் கவனத்திற்கு கொண்டு வந்து அதனை முறியடிக்க என்ன செயல்பட வேண்டும் என்பதும் ஒரு குடிமகனாக அதனுடைய பங்களிப்பு இருக்கிறது. கன்சம்ஷன், அதாவது நம்மளுடைய நுகர்வு. இந்த நுகர்வுனால நம்மளுக்கு என்ன சீர்கேடு ஏற்படுகிறது, நம்மளை சுற்றியுள்ள நபர்களுக்கு என்ன சீர்கேடு ஏற்படுகிறது, இதனால் சமூகம் எப்படி சீர்கேடுகிறது என்பதை அறிந்து நாம் அந்த போதைப் பொருள் பழக்கத்தில் ஈடுபடாமல் நம்மை சுற்றியுள்ள உள்ளவர்களையும் அந்த பழக்கத்திற்கு ஈடுபடுத்தாமல் கொண்டு வருவதிலே நம்மளுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த போதைப் பொருள் இல்லாத தமிழகம் தற்கொலை தமிழ்நாடு இதற்கான செயலி, இதற்கான ஒரு பாம்ப்ளெட் எல்லாரும் கையிலையும் கொடுத்துருக்கோம். அனைத்து எல்லாரும் ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறாங்க. இந்த செயலியை நீங்கள் இந்த பிளே ஸ்டோரில் போனீங்கன்னா இந்த இது டிஸ்பிளே ஆகும். அதை நீங்கள் எங்கேயாவது போதைப் பொருள்கள் விற்பனை செய்தாலோ அல்லது ஒரு இடத்தில் உற்பத்தி செய்யப்பட்டாலோ அதை நீங்கள் கண்டறிந்தால் நீங்கள் அவங்க புகார் செய்ததால் அது உடனடியாக அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். புகார் செய்தவர்களுடைய பெயர் மற்றும் முகவரி பாதுகாக்கப்படும். அதனால் இந்த பாம்ப்ளெட்டை இருக்கக்கூடிய அந்த தற்கொலை தமிழ்நாடு ஆப்பை எல்லாருமே டவுன்லோட் பண்ணி எல்லாம் கேட்டுக்கிறேன். ஒரு பக்கம் பார்த்தோம்னா டெக்னாலஜி ரொம்ப டெவலப் ஆகி நீங்கள் பார்த்து இந்த மிஷின்ஸ் எல்லாம் பார்க்குறீங்களான்னு தெரியல, நிறைய பேர் பயன்படுத்திட்டு வருவீங்க. ஒரு பக்கம் தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சியால் எண்ணற்ற புதிய கண்டுபிடிப்புகள், அதை சார்ந்த வளர்ச்சிகள் வளர்ந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் மிகவும் சவாலான, அது இப்போ நாங்களாம் படிக்கும்போது ஒரு 12th படிக்கும்போதோ 10th படிக்கும்போதோ இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியெல்லாம் தேவையே படல. 2005 2007 எல்லாம் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியே தேவைப்படல. பட் ஒரு 20 வருஷ காலகட்டத்தில் நிறைய இப்போ மொபைல் ஃபோனோட இது அதிகமாகிடுச்சு. நிறைய என்ன சொல்றது, சமூகத்திற்கு தேவையில்லாத, சமூகத்திற்கு எதிரான, சமூக வளர்ச்சிக்கு ஊழ் விளைக்கக்கூடிய எண்ணற்ற பொருட்கள். இப்போ முக்கியமானது அப்படிங்கிறது போதை. ஸோ போதைன்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம், யாருக்காவது தெரியுமா? என்ன சார் போதை? ஏன் ஒரு தொழிற்பயிற்சி நிலையத்தில் இதை பற்றி பேசணுமா? பெண்கள்லாம் இருக்காங்க, இதை பற்றி பேசணுமா, இது தேவையா அப்படின்னு யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். என்னது போதைன்னா என்ன?
போதைப் பொருட்கள் வந்து போதைப் பொருட்களை எல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா தானே அதை பயன்படுத்தலாமா வேண்டாமா, அதில் என்னென்ன தீமைகள் இருக்கு, அதை ஏன் வந்து பயன்படுத்தக்கூடாதுங்கிறது தமிழக அரசு வந்து ஒரு பெரிய இயக்கமாக போதையில்லா தமிழ்நாடு வந்து கொண்டு வரணும். எந்த ஒரு பகுதியிலையுமே குறிப்பாக பள்ளி கல்லூரிகளில் போதைப் பொருட்களை பயன்படுத்துவது முற்றிலுமாக தவிர்க்கப்பட வேண்டும். யாராவது பயன்படுத்துகிறாங்க, சேல்ஸ் பண்ணுறாங்க, கொண்டு வந்து விற்பனை செய்கிறாங்க அப்படின்னா உடனடியாக வந்து காவல்துறைக்கு தெரிவித்து அதை வந்து சட்டப்படி அந்த விற்பனை செய்வோர் மீதோ இல்லை மாணவர்கள் மத்தியில் அதை ஊக்கப்படுத்துவோர் மீது வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் போன்ற மிகவும் ரொம்ப என்ன சொல்றது ஒரு கடுமையான நடவடிக்கைகள் எல்லாம் ஏன் எடுக்கணும்னு சொல்கிறோம். அது என்ன தப்பா சரியா போதை அப்படிங்கிறது தப்பு ஏன் தப்புன்னு சொல்றாங்க? சகோதரி சொல்றாங்க தப்புன்ட்டு. ஏன் தப்புன்னு சொல்றோம்? எதுக்காக போதை சொல்லுங்க. தேவையில்லாம அதற்கு வந்து அடிக்ட் ஆகி அதற்கு வந்து அடிமையாகி நம்முடைய வாழ்க்கையை வந்து வீணாக போகும் அப்படிங்கறது அழகா சொல்றாங்க. ஒரு கை தட்டலாமா? ஏன் அதை ஸ்பெசிஃபிக்கா சொல்றோம் அப்படின்னா, போதை அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லாத நம்ம உடல் நலத்துக்கோ சரி மனநலத்துக்கோ அது ஒரு தேவையே இல்லாத ஒரு விஷயத்த செயற்கையா அதை வந்து நம்ம அந்த ட்ரை பண்றோம்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ உங்களோட வயசு எல்லாமே வந்து நம்ம அந்த இளமை காலத்துல வந்து எதெல்லாம் சமூகத்துல செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்றப்போ அதெல்லாம் செஞ்சு பார்த்தா என்ன அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து நம்ம பயாலஜிக்கலாகவும் சரி சைக்கலாஜிக்கலுமே சரி அதை இருக்கிற ஒரு விஷயம் தான். இப்போ உங்களுக்கு வந்து நீங்க எல்லாருமே படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் ரொம்ப ரொம்ப நல்ல மாணவ மாணவிகள், அதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. பட் வெளியிலிருந்து சமூக விரோதிகளோ இந்த சட்டத்திற்கு எதிராக செயல்படும் சில நபர்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்க அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எப்பயுமே இந்த போதை அப்படிங்கிறது எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, அது மதுவா இருந்தாலும் சரி இந்த மாதிரி ட்ரக்ஸா இருந்தாலும் சரி எந்த போதைப் பொருளுமே எடுத்த உடனே அது போதைப் பொருளாக வந்து ஸ்டார்ட் ஆகாது. ஸோ அது ஆரம்பத்தில் கொஞ்சம் ஒரு தடவை யாராவது ஒருத்தர் வந்து மெடிக்கல் ரீதியாகவோ மருத்துவ ரீதியாகவோ யாராவது ஒருத்தர் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அதை வேற பயன்பாட்டுக்கு மருத்துவருடைய ஆலோசனை இல்லாமல் மற்ற பயன்பாட்டுக்கு ட்ரை பண்ணி பார்க்க சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்கள் வெளியில் நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு போகிறீங்க, உங்கள் ஊர் பக்கத்துலையோ இல்லை தெருவுலையோ யாராவது தம்பி இந்த ஏதாவது ஒன்று ஒரு குட்கா போன்ற ஏதாவது ஒரு பொருட்கள் பயன்படுத்துகிறாங்க, நீங்கள் நிற்கிறீங்க கடையில் ஏதோ ஒரு சாக்லேட் வாங்குறதுக்கோ இல்லை ஏதோ ஒரு தேவைக்காக நிற்கும் போது நீங்கள் பார்ப்பீங்க அது என்னது அப்படின்ட்டு. அவங்க என்னப்பா கொஞ்சம் ட்ரை பண்ணுப்பா, ஒன்றும் இல்லை நல்லாதான்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போது அது என்னன்னே தெரியாமல் நம்ம அதை ட்ரை பண்ணுவோம். பட் அது அதனுடைய சுவையோ ஏதோ ஒன்று அது மேலே ஒரு ஈர்ப்பு வந்து அதுக்கப்புறம் நம்ம வாரத்துக்கு ஒரு தடவையோ இல்லை மாதத்துக்கு ஒரு தடவையோ அந்த ஃப்ரீக்வன்சி வந்து அதிகமாயிட்டு சகோதரி அழகா சொன்ன மாதிரி தேவையே அந்த அப்படி ஒரு இப்போ நமக்கு வந்து சாப்பாடு தேவையா இல்லையா? எல்லாருக்கும் சாப்பாடு தேவையா இல்லையா? ஆக்சிஜன் தேவையா இல்லையா? அதே போல தண்ணி தேவையா இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து கட்டாயம் நம்மளுடைய உடல் நலத்துக்கு மனநலத்துக்கும் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஸோ இந்த தொலைக்காட்சிகளையும் சரி நிறைய விளம்பரங்கள் இந்த போதைப் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது, இதெல்லாம் சட்டப்படி தவறு, உடல் நலத்துக்கு கேடு, மனநலத்துக்கு கேடு, அவங்க சகோதரி சொன்ன மாதிரி நம்மளுடைய மொத்த குடும்ப வாழ்க்கையுமே வந்து பாழாய் போகக்கூடிய ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலையெல்லாம் வரும்னு சொல்றது வந்து அதனுடைய பயன்பாடு என்னன்னே தெரியாம நம்ம ஒரு சும்மா ட்ரை பண்றோம்னு சொல்லி ஆரம்பிச்சு முழுக்க அது மதுவாக இருந்தாலும் சரி போதைப் பொருட்களாக இருந்தாலும் சரி குட்கா போன்ற தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களாக இருந்தாலும் சரி எல்லாமே நம்ம அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் ஆரம்பிச்சு இவ்வளோ தூரத்துக்கு நம்ம மாவட்ட நிர்வாகமும் சரி நம்ம கவர்மெண்ட்டும் சரி தமிழ்நாடு அரசு ஏன் வந்து எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தும் போது இதை வந்து ஏன் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி எல்லா பள்ளி கல்லூரிகள்லையும் விழிப்புணர்வு கொடுக்கணும்னு சொல்றதுக்கான முக்கியமான காரணம் இதுக்குள்ளார ஒரு தடவை நம்ம முழுகிட்டோம் அப்படின்னா அதிலிருந்து வெளியே வர்றது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய சவாலான விஷயம். மீட்டிங்னு தெரியல, நாம எந்த அளவுக்கு அதை பயன்படுத்துறத தப்புன்னு சொல்றோமோ அதே அளவுக்கு யாராவது நீங்க எல்லாருமே நான் சொன்ன மாதிரி ஸ்கூல் பசங்களோ இல்லை தொழிற்பயிற்சி நிலையத்தில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நல்ல பசங்களாக தான் இருப்போம். ஆனால் நீங்கள் வெளியில் போய் பார்க்கும்போது யாராவது உங்களுடைய நண்பர்களோ சகோதரர்களோ தெரியாமல் அதை கன்சியூம் பண்ணுவாங்க, இல்லை தெரியாமல் யாராவது விற்பாங்க. அந்த சட்டத்திற்கு எதிராக வந்து விற்பனை செய்யக்கூடிய ஏதாவது ஒரு தகவல், ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டாக வந்து ஒரு பெண்ணாகவும் சரி உங்களால் போய் அதை தடுத்து நிறுத்த முடியாது. ஆனால் நீங்கள் அதை தகுந்த தகவலை வந்து காவல்துறைக்கோ இல்லை இப்போ மொபைல் அப்ளிகேஷன் உங்களுக்கு அந்த பேம்ப்ளெட் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த நிகழ்ச்சி முடியும் போது அதை வந்து நம்ம ஒரு சின்ன அவேர்னஸாக எடுத்துட்டோம்னா யார் எங்கே போதை பொருளை